Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 8th standard science refresher course chapter 6 changes around us ல இருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு chapter 1 ல இருந்து chapter 5 வரைக்கும் இருக்க எல்லா வீடியோஸையும் போட்டாச்சு. இப்போ chapter 6 ல இருந்து பார்க்கலாம். So evaluation part. In which type of change a new substance is formed? ஸோ இங்கே இருக்க எந்த சேஞ்ச் வழியாக ஒரு புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே கெமிக்கல் சேஞ்ச் வழியாக ஒரு புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டிங் அ லாக் ஆஃப் வுட் இன்டு 2 pieces. Which method to prevent rusting of iron? Which is a method used to prevent rusting of iron? Galvanization. அதுக்கு அடுத்தது which of the following is a chemical change? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பர்ஸ்டிங் ஆஃப் அ கிராக்கரும் கெமிக்கல் சேஞ்ச், ஜெர்மினேஷன், கோல் ஃபார்மேஷன், இது எல்லாமே கெமிக்கல் சேஞ்ச் தான். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட்? ரஸ்டோட ஃபார்முலா வந்துட்டு Fe2O3. வாட் வில் ஹேப்பன் இஃப் CO2 கேஸ் இஸ் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர்? ஸோ லைம் வாட்டர் வழியாக CO2வை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லைம் வாட்டர் மில்கியாக மாறிடும். Galvanization is a process used to prevent the rusting of which of the following? Rusting of iron. Spoilage of a food substance is a dash. It is a chemical change. Which one of the following is a wrong statement அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, vaporization takes place slowly, it takes place only on surface of the liquid, yes. It takes place at a particular temperature, yes. It takes place at any temperature, இது தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேஷ். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degrees Celsius. ஓகே, அதுக்கு அடுத்தது சேஞ்சஸ் தட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்ட் டேஷ். சேஞ்சஸ் தட் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்ட் கெமிக்கல் சேஞ்ச். அதுக்கு அடுத்தது மெல்டிங் ஆஃப் கேண்டில் வேக்ஸ் இஸ் அ டேஷ். இட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். And burning is a dash change, chemical change. Respiration is a dash change, chemical change. State true or false அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Eruption of volcano is a reversible change அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு false. Cooking of rice is a chemical change அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு true. Salt obtained by evaporation is pure, false. அது வந்துட்டு impure இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு Fe2O3. ஸோ 17. அதுக்கு அடுத்தது வினிகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட். அடுத்தது பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது லைம் வாட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 7 மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். Evaluation. Which of the following is not a fundamental unit? So temperature அப்படிங்கிறது ஒரு fundamental unit கிடையாது. ஓகேவா? ஓகே, so next unit of electric current. So unit of electric current என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். Next, high density liquid is mercury.
What is the value of 100 liters in 1 cubic centimeter? So இதுதான் அதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நியர்லி 1 lakh cubic centimeter அப்படின்னு வரும். Next, the value of astronomical unit is, the value of astronomical unit is 1.496 into 10 to the power of 11 kilometer. அதுக்கு அடுத்தது, if the density of a solid is dash than that of a liquid, it will sink in rage greater. Neptune is 30 astronomical units away from the sun. Mass of an object can be found by multiplying its volume by density. The maximum volume of liquid that can be poured into a container is called the dash of the container, the capacity of the container. Next, say if the following is true or false அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அப்படிங்கிறது லென்த் இன்ட்டு வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ். Next, volume of a liquid depends on the space occupied by it. So இது வந்துட்டு true. Next, lightness or heaviness of an object depends on its density. So இது வந்துட்டு true. Okay. So அடுத்து வந்துட்டு answer the following கொடுத்துருக்காங்க. Are we using ancient unit system? If no, state the reason. ஓகேவா? So no, we are not using it. So reason என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it varies from person to person. What is the name of unit system we use in daily life? SI unit system. How will you measure the area of a window that is in that window still in your home? அப்படிங்கிறாங்க. Area is equal to length into breadth. Okay, how will you measure the area of a triangular roof? So area is equal to half into base into height. Okay, next, what is the reason for a balloon floating in water? ஸோ இதோட ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் ஏர் இன் பலூன் is less than that of liquid. How long is blink time of an eye? So blink time of eye அப்படிங்கிறதுக்கு 0.33 second. Raghu walks 1 kilometer in this. What is 1 kilometer? Kilometer is unit. Kilometer is unit of length. ஓகேவா? நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வின். அதுக்கு அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மோல். நெக்ஸ்ட், வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம்.
டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைட் இயரை சொல்லலாம், மாஸ் அப்படிங்கிறது கேஜியை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க எல்லா சாப்டர்ஸையும் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.